போலீஸ் பர்மிஷனே கொடுக்கல, தமிழ்நாடு போலீஸ் வந்து எங்களை வஞ்சிக்குது, நஞ்சிக்குது, பிசுக்குது அப்படின்னு என்னென்னோ பேசினாங்க. ஆனா புதுச்சேரி போலீஸை புகழ்ந்து தள்ளாங்க, பா அம்மாடா அப்படின்லாம் பேசினாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டு போலீஸை விட புதுச்சேரி போலீஸ் தான் பர்மிஷனே கொடுக்கல, அலைய விட்டுருக்கு, நாய் மாதிரி அலைய விட்டுருக்காங்க. அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. அப்ப பாண்டிச்சேரியில் கொடுத்துட்டாங்களப்பா அப்படி இல்லை. பாண்டிச்சேரியில் இவங்க கேட்டது ரோட் ஷோ, 1/2 கிலோமீட்டராவது தாங்கன்னாங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து அடுத்து டிஜிபி அடுத்து சிஎம் வரைக்கும் போனாங்க. சிஎமோட 1-to-1 டைரக்ட் ஸ்பீச்லேயே போனாங்க. பப்பு வேகல, உள்ள இறங்கல, நடத்திக்கோ அப்படின்ட்டாங்க. இது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரமும் காட்டுறேன். இந்த லேடி போலீஸோட பாருங்க. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதே கூட்டம் 40 பேர் கொண்டிருக்கு, இதே கூட்டம் 40 பேர் கொண்டிருக்கு. அந்த சம்பவத்தை நான் திரும்ப இங்க நகர விட மாட்டேன், நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்லாதீங்க, புசிய கலட்டி அடிச்சிருக்காங்க வார்த்தையிலேயே. அப்படி சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த போலீஸ் இன்னொரு இடத்துலயும் திட்டுறாங்க, இன்னொரு இடத்தையும் புசிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க, மைக்க புடுங்குறாங்க, பொதுச் செயலாளர் இது செயலர் கோடியா அப்படின்னு புடிச்சு வாங்குறாங்க. வாங்கி அங்க கிரௌட கண்ட்ரோல் பண்றாங்க. ஏங்க போலீஸ் புரோட்டோகால் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி, இது ஒரு சம்பவம். இப்ப நீங்க இந்த 2 ஆதாரத்தையும் பாத்துக்கிட்டீங்க. ஒரு கட்சி தொண்டர், ஒரு நிர்வாகியோ யாரோ ஒருத்தர் சக கட்சி தொண்டரை அடிக்கலாமா? அடிக்கலாமா? பாருங்க, சின்ன சின்ன பசங்களை கட்டை எடுத்துக்கிட்டு விரட்டி அடிக்கிறார். அவங்க இயல்பே அப்படிதான், எகிரி குதிப்பானுங்க, ஓடுவானுங்க, கட்டுப்படுத்த உனக்கு திராணி இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடிக்கிறார். சரி, அடுத்து கரூர்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆதவர்ஜனா சொன்னாரு. லத்தி சார்ஜ் நடத்தினாங்க, லத்தி சார்ஜ் நடத்தினதுனாலதான் அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னாரு. இங்க பாருங்க, இங்க என்ன லத்தி சார்ஜ் இல்லாம என்ன சந்தனத்தைய தடவி விடுறாங்க, இல்ல தேனை எடுத்து வாயில ஊத்துறாங்களா? இங்க லத்தி சார்ஜ் தான். வெக்கமா இல்ல? என் தொண்டரை எப்படி அடிப்பா, நாங்க போலீஸை பார்த்து நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்க வேண்டியதானே? எப்படி என் தொண்டை மேல கை வைப்ப, அவ்வளவுதான், ஒரு காவல்துறை இருக்கான்னு கேட்க வேண்டியதானே? மற்ற கட்சியா இருந்தா கேட்பாங்க. இந்த தடியடி எங்க நடந்தாலும் கேட்பாங்க. விசிகாவோட கூட்டத்துல ஒரு காவல்துறை விசிகா தொண்டர்களை பார்த்து வீசிச்சுன்னா முடிஞ்சு, திமுக நிர்வாகிகளை பார்த்து காவல்துறை வீசிச்சுன்னா முடிஞ்சு. அதே அதிமுகவில் இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய தள்ளுமுள் நடக்குது. அங்க லத்தி சார்ஜ் போலீஸ் நடத்திடுமா? உடனே பொங்கி எழுவாங்க எல்லாரும். நீ வேடிக்கை பார்க்கிற, உன் தொண்டனை அடிக்கி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? இதான் கட்சியா அப்படின்னு நம்ம கேட்க முடியும்.